வணக்கம் and welcome to ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி முருங்கை கீரை ராகி பக்கோடா. இது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் ரெசிபி. ஏன்னா நிறைய பேருக்கு கீரை சாப்பிட பிடிக்காது. அப்படி கீரை சாப்பிடாதவங்களுக்கு அதோட சத்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இதுல கீரை சேர்த்திருக்கிறதே தெரியாது, சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு டேஸ்டியான ஸ்நாக்காவும் இருக்கும். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது எலசா இருக்கிற கீரை தான். ரொம்ப முத்தின கீரையா எடுத்துக்கிட்டோம்னா கசக்கும். அதனால ஓரளவுக்கு கொழுந்தா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ராகி மாவு ஆட் பண்ணிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வரும். ஒரு சின்ன துண்டு இஞ்சிய இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனா அரைக்க வேணாம், இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதையும் மாவோட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிருங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சூடா இருக்கிற ஆயில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்க்கும் போதும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதுல கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கை இலைகளை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு பசஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில உதுத்து விடுற அளவுக்கு இருக்கணும். கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுவும் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில ஆயில் ஊத்தி ஆயில் சூடானதும் மாவை இந்த மாதிரி உதுத்து விடுங்க. ஒரு சில பேர் ரொம்ப திக்கா நிறைய மாவை போட்டுருவாங்க. அது போண்டா மாதிரி ஆயிரும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டிய வச்சு பிரிச்சு விடுங்க. இல்லனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வரும். இப்பவே இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து விட்டுட்டோம்னா பக்கோடா அழகா உதிரி உதிரியா வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா 2 சைடும் வெந்திருக்கு. இந்த சவுண்ட்லயே இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு தெரியும். இப்ப நமக்கு மொறுமொறுன்னு டேஸ்டியான முருங்கைக்கீரை ராகி பக்கோடா ரெடி ஆயிருச்சு. நம்ம இதுல கீரை சேர்த்திருக்கிறதே தெரியாது. சின்ன பசங்களுக்கு ராகி மாவுல எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டேஸ்டியான பக்கோடா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க. நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக். ஈவினிங் டைம்ல ஸ்ட்ராங்கா சுட சுட 1 கப் டீயோட இந்த மொறுமொறு பக்கோடா சூப்பர்பான காம்பினேஷனா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.